வணக்கம். சிம்ம ராசிக்கான ஆவணி மாத பலன்களை இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம ஜாதகத்துல சந்திரன் எந்த வீட்டுல அமைஞ்சிருக்காரோ அதுதான் நம்மளுடைய ராசி. அதை பொறுத்தவரையிலும் இந்த சிம்ம ராசிங்கிறது மகம், பூரம், உத்தரம் 3 கிரக நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. மகம்னா கேதுவோடது, பூரம்னா சுக்கிரன், உத்திரம்னா சூரியன். இந்த உத்திரம் 1ஆம் பாதத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னா சூரியன் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறது தான். இப்போ இந்த ஆவணி மாசம் இந்த சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவே சூரியன் அவரோட வீட்டுல இருக்கும்போது அவர் மிக பவர்ஃபுல்லா இருப்பாரு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, அதாவது நம்ம பிராக்டிக்கல் டேஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களை சார்ந்த விஷயங்கள், பொதுவா தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். தேகம் எல்லாமே உடல் வலிமை எல்லாமே ஒரு போட்டி போற அளவுக்கு நல்ல தேர்ந்து இருக்கும். கூடவே சில நட்பு ஒளிகிரகங்களும் சேர்ந்திருக்கனால மிகப்பெரிய அளவுக்கு நம்மளுடைய தேசஸ் காட்டுன்னு சொல்ற லெவலுக்கு நம்ம ஒரு பலன் பல பேர் கண்ணுக்கு தெரிய போறோம். நல்ல செயல்களை செய்யக்கூடியதுக்கு இந்த ஆவணி மாசம் இந்த சிம்ம ராசிக்கு நடக்க போகுது. சொல்ல போனா இந்த ஆவணி மாசம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடியே சில பேருக்கு பொன் பொருள்லாம் சேர்ந்திருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆமாவா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இப்போ 80% உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் தன்னை பற்றி, அதாவது உங்களை பற்றின விஷயங்கள், ஆரோக்கியம், நான் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியம் எல்லாமே, ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தைரியமா செய்வீங்க. சப்போர்ட் நிறைய இருக்குது. 1ஆம் பாவம் 80% நல்லா இருக்கு. இப்ப 2ஆம் பாவம் நம்ம குடும்பத்தின பத்தின விஷயங்களும் நம்மளுக்கு வரக்கூடிய வரன்கள் பத்தி விஷயங்களும் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய, அதாவது இந்த சிம்ம ராசி குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா ஒரு தைரியமான ஆட்களும் மற்றும் மிக அமைதியான ஒரு பர்சனும், அவரை மாதிரியே ஒரு அதிகாரத்தோட கொண்ட ஒரு ஆளும் அந்த வீட்டுல நபர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு பாவகிரகங்கள் சேரும் பொழுது அந்த இடத்துல கூச்சலும் குழப்பங்களும் ஏற்படும். இந்த அமைதியா இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா, ஒரு பாவகிரகங்கள் வரப்போகும்போது உங்களாலையும் சரி அவங்களுக்கு ஒரு மனக்கவலை ஏற்படும். அதே மாதிரி சில பேருக்கு நம்ம தைரியமா இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இதெல்லாம் நான் குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு வேகமா செயல்படக்கூடிய நேரத்துல தன்னுடைய வேகத்திலேயே சோதனை வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி, அப்படி அது குழந்தையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், இல்ல தாய் தந்தையா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய இந்த ஒரு மாசம் குடும்பத்தோட எப்படி இருக்கணும்னா, வந்தோமா பிள்ளையார் வழிபாடு காலையில பண்ணோமா, குடும்பத்து கூட பேசுறது ஒரு அளவா பேசிட்டு டக்குன்னு எந்திரிச்சு போயிடணும். சாப்பாடு கிடைச்சா சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம், இல்லைன்னா ஹோட்டல்ல போய் கூட சாப்பிட்டுக்கலாம். பட்டும்படாத மாதிரியே இருங்க. உங்களுடைய ஆளுமை திறன் அந்த இடத்துல ரொம்ப காட்ட வேண்டாம். நம்ம கமாண்டிங் பண்ணி நம்ம வீட்டை இது பண்ண வேண்டாம். எந்த இடத்துலையுமே நம்ம ஒரு சமாதானமான முறையில செயல்படும் போது இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு பொற்காலமா அமையும். அமைதியே காக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ 2ஆம் பாவங்கிறது ஒரு 40% தான் இருக்கு. பத்திரமா இருங்க. இப்போதைக்கு எதுலயும் ஏதாவது எடுத்து முன் பணமா செலுத்தி ஏதாவது ஆரம்பிக்கலாம் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போடுவோம். அமைதியை காப்போம். குடும்பத்தை பொறுத்தவரையிலும் வரவை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அமைதியை காப்போம். அடுத்தபடியா நம்மளுடைய மனோபலத்தின் தைரியம் இதெல்லாம் எப்படி நம்ம இந்த மாசம் இருக்க போகுது. ஏதாவது புதுசா ஆரம்பிக்கலாமா, ஏதாவது பண்ணலாமா அப்படின்லாம் நல்ல பயங்கரமா நம்மளுக்கு மனசுல தோணும். யார் அவங்க, என்ன எது, நம்ம பார்க்கலாமே, நம்மனால ஏன் பிசினஸ் செய்ய முடியாது, அவங்கனால ஏன் செய்யறாங்க, நம்மனால இதுல போய் செய்யலாமே, அந்த ஊருக்கு போய் செய்யலாமேன்னு அப்படியே நிறைய தாட்ஸ் வரும். எது எடுத்தாலும் செஞ்சிடலாம்னு ஒரு பெரிய ஒரு எண்ணமே வந்துடும். அந்த அளவுக்கு
பயங்கரமா சுறுசுறுப்பாவும் ஒரு பெரிய திடமாவும் இருப்பீங்க. இருக்கலாம், தவறில்லை. அது எந்த இடத்துல இருக்கலாம் அப்படிங்கறத வரக்கூடிய பாவத்தை வச்சு நான் சொல்றேன். ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது 2ஆம் பாவமான நம்மளுக்கு வரக்கூடிய குடும்பம், உங்களோட இல்லற வாழ்க்கை, இதெல்லாம் கொஞ்சம் அமைதி காக்கவுங்கிறது ஒரு முக்கியமான தகவல். அப்ப இந்த வலிமை உங்களுக்கு 70-90% உங்களுக்கு பிளஸ்ஸா இருக்கும்போது எதுல காட்டணும் அப்படிங்கிறது விஷயம் இருக்கு. நம்மளுக்கு இப்ப எல்லா தெம்பும் இருக்கும்னா உடனே போய் நான் வேலையும் நல்லா செஞ்சிருவேன், குடும்பமும் நல்லா பாத்துக்குவேன், குழந்தை குட்டியை நல்லா படிக்க வச்சிருவேன், நல்லா இது பண்ணிடுவேன், பெரியவங்களையும் எங்க அப்பா அம்மாவையும் பாத்துக்குவேன். எல்லாமே ஒரு மனிதனால பண்ண முடியாது. சில பாவங்கள் வந்து சில மாசங்கள்ல கொஞ்சம் குறைவா தான் காட்டும். அது மாதிரி இந்த மாசம் ஆவணி மாசத்துல நீங்க முயற்சி எடுக்க நீங்க ரெடி. அது வாங்குற வரத்துக்கு யாரெல்லாம் ரெடின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு உங்க குடும்பத்துல எதுவும் இல்ல. அப்ப வேற எதுல வருங்கிறத வரக்கூடிய பாவங்களை வச்சு பார்க்கலாம். 3ஆம் வீடு 90% பிளஸ். அடுத்து நம்ம 4ஆம் வீடை பத்தி பேசுவோம். 4ஆம் வீடு மிக அற்புதமான நிலையில உட்கார்ந்து இருக்குது. என்னமோ இந்த ஆவணி மாசம் இந்த சிம்ம ராசிக்கு எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பா கோல்டு ஏதாவது வாங்கிடுவீங்க. கோல்டு நீங்க வாங்காம இருக்க மாட்டீங்க. கோல்டு யாராவது வாங்கியாவது தந்துருவாங்க. இல்ல இதுல இன்வெஸ்டாவது பண்ணுவீங்க. கோல்டு உங்க கைக்கு வந்து சேரும். அது உறுதி. அது உங்க அம்மா வழியிலேயே வந்து சேரும். உங்க அம்மா தான் இப்ப உங்களுக்கு சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட். இந்த மாசம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நல்ல காசு பணம்லாம் அள்ளி கொடுத்துருப்பாங்க. கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் நான் கமெண்ட்ஸ்ல எதிர்பார்க்கிறேன். நான் சொன்னது சரியா இருக்கா என்ன அது? அப்போ நம்ம இந்த 4ஆம் பாவத்தை எப்படி உபயோகிக்கலாம்? இப்ப தாய்க்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? உங்க கூட இல்லைனாலும் பரவாயில்ல, வேற எங்கேயாவது இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், செஞ்சு தாங்க தாராளமா. அதை விட அவங்க அதிகமா உங்களுக்கு செஞ்சு தருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. இப்ப இருக்கிற இடத்துல ஏதாவது கட்டலாமா? தாராளமா கட்டலாம். எடுத்து கட்டுங்க. கட்டுங்க, உங்களுக்கு காசு பணம்லாம் கையில கரெக்டா வந்து சேர்ந்துரும். எடுத்து கட்டுங்க, ஒன்றும் தவறு இல்லை. வண்டி வாங்குறீங்களா? அழகான பவர்ஃபுல் கார் வாங்குவீங்க. அழகானங்கிறத விட பவர்ஃபுல்லான கார். அழகு இருக்கும், ஆனா நல்ல பவர் இருக்கும் அந்த வண்டியில. செம்ம பவர் இருக்கும். சொல்ல போனா ஒயிட் கலர்ல எடுங்க. உங்களுக்கு ராசிக்கு ஒயிட் கலர். 4ஆம் இடம் சூப்பர். 85% நல்லா இருக்கு. குழந்தைங்க ஸ்தானம். குழந்தைகள் அவர்களுடைய திறமையை காட்டுவார்கள். அவங்க திறமை காட்டுறனால அவங்க அதுல ஒரு போகத்துக்கும் அடிமையாகி ரொம்ப அதிகமாயிடக்கூடாது. சரி, அவங்க நல்லா பண்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒண்ணுல ஒரு மியூசிக் கிளாஸ் போய் ரொம்ப அழகா வாசிக்கிறாங்க, அது உங்க காதுல இனிமையா விழுந்துருது, பல பேர் அவங்கள பாராட்டுறாங்கன்னு வைங்க. அதற்காக நம்ம போய் ஒரு 1 கோடி ரூபாய்க்கோ இல்ல ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கோ அவங்க அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ப, நம்மளுக்கு 1 லட்சம்னா அதிக காசு, சில பேருக்கு 10 லட்சம்னா அதிக காசு, அந்த மாதிரி அதிக காசா மனசுல தோணி ஒரு பொருளை வாங்கி தரலாங்கிறது தரலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த அது ரொம்ப நம்ம ஆசை காட்டுற மாதிரி இருக்கும். அவங்க திறமையை பாராட்டுங்க. அந்த இடத்துல இருந்து இன்னும் நல்லா வளர சொல்லி கொடுங்க. ரொம்ப அதீதமான விஷயங்கள், பொருள் வாங்கி தரதோ இல்ல இன்னொரு பெரிய யூனிவர்சிட்டியில கொண்டு போய் சேர்த்து அவன் நல்லா வருவான்னு சொல்லி விடுறதோ கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஏன்னா அவன் நல்லா வருவான். உங்க குழந்தைகள் நல்லா வந்துட்டு இருக்கிறாங்க. பெண்ணும் சரி ஆணும் சரி. நீங்க அவசரப்பட்டு ரொம்ப செலவு பண்ண வேண்டாம். யோசிச்சு காலத்துக்கு ஏற்ப செலவு பண்ணுங்க. இந்த ஆவணி மாசம் அதுதான் சொல்லுது. திட்டம் போட்டு பயனுள்ளதா பண்ணுங்க. உங்களுடைய சம்பாத்தியத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். நல்லா இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு மனக்கவலை எல்லாம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 90% நல்லா இருக்கும். அடுத்தது நம்மளுடைய கடன் கடன் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள். ஏற்கனவே நான் ராசினால நல்லா இருக்குன்றேன். எனக்கெல்லாம் போன மாசம் வரையிலும் தான் நான் சுகர் இருந்தது, இப்ப இந்த மாசம் இல்ல அப்படின்னு பேசுற லெவலுக்கு ஆவணி மாசம் சிம்ம ராசியை பேச வைக்கும். அவ்வளோ தூரம் உடம்பு நல்லா இருக்கும். கவலையே படாதீங்க. மிக அற்புதமா இருக்கும். உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போன மனைவி கூட உங்களை ஒரு நிமிஷம் அப்படி வண்டியில போய் நில்லுங்க. அவங்க உங்க கூட பார்த்துட்டு இன்னும் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். அவங்க கூட ஒண்ணு சேரவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாசத்துல நம்ம செயல்பாடு முயற்சின்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? பிரிந்து போன மனைவியா இருக்கட்டும், பிரிந்து போன கணவனா இருக்கட்டும், முயற்சி செய்தீங்கன்னா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ தகுந்த மாதம் ஆவணி மாதம்.
உங்க அம்மாவை கூட்டிட்டு நேரா போங்க. பொண்ணா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி. அவங்க அவங்க அம்மாவை கூட்டிட்டு நேரா அவங்களோட துணைவியாரோ இல்ல துணைவர் வீட்டுக்கோ போய் இனிமேல் சண்டை போட வேண்டாம். ஒன்று சேர்ந்து வாழ்வோம் சொல்லுங்க. அந்த மாசம் இனிதே நல்லா இருக்கும். நல்ல ஒரு இனிஷியேட்டா இருக்கும். நல்லா இருப்பீங்க. வாழ்க. 70% நல்லா இருக்குது. அடுத்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீடு உங்களுடைய மனைவியோ இல்ல கணவனையோ குறிக்கக்கூடிய இடம். இதுவும் இப்ப நன்றாகவே உள்ளது உங்களுக்கு. தைரியமா இருங்க. கணவன் மனைவி இருக்க பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போகுது. இந்த மாசத்தை அதை யூஸ் பண்ணிக்கோங்க. யாரையுமே நம்ப வேண்டாம். உங்க தாயை நம்புங்க. கூட்டிட்டு போய் பேசுங்க. எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட். தங்கமும் வாங்கி தருவாங்க, பொண்ணும் வாங்கி தருவாங்க, பொண்ணுக்கு பையனும் வாங்கி கூட்டிட்டு வந்துருவாங்க. அதாவது உங்க துணைவியாரை பத்தி நான் சொல்றேன். அந்த அளவுக்கு உங்க அம்மாவோட அதிர்ஷ்டம் அந்த மாசம் உங்களுக்கு குளிக்குது. நல்லா அனுபவிச்சுக்கோங்க. ஒருவேளை உங்க அம்மா தவறி இருந்தால், பல வருடத்துக்கு முன்னாடியே தவறி இருந்தாலும், இன்னைக்கு பெற்ற தாயா நினைச்சு இந்த ஆவணி 1ஆம் தேதி யாருக்காவது புடவை எடுத்து கொடுங்க. அவங்க மூலியமா அது ஆசீர்வாதம் கிடைச்சு பொன் பொருள் சேர்ந்து குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. கண்டிப்பா உங்க மனைவி உங்களை புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சு வீட்டுக்கு வருவாங்க. குழப்பங்கள் வீட்டுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் சேரக்கூடிய நேரம் இது. அடுத்தது உங்களுடைய பிரச்சனைகளை பத்தி குறிக்கிறது தான் இந்த விஷயமே. எதிரிகள், பிரச்சனைகள் இதை பத்திலாம் நம்ம வந்து போன பாவங்கள் வரையிலும் நான் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தைரியமா இருக்கும். எல்லாம் இருக்கும். அந்த தைரியத்தை எதில் உபயோகப்படுத்தணுங்கிறதும் சொல்லியிருப்பேன். குழந்தைகள் நல்லா இருக்காங்க. மனைவியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் கூட்டிட்டு வாங்க. நன்னுணியமா இருக்கும். அந்த கூட்டிட்டு வரப்போ அந்த பெண்ணோட தாத்தாவோ இல்ல உங்களோட தாத்தாவோ இடையூறு இல்லாம, இந்த ரொம்ப வயசானவங்க அவங்களோட இடையூறுலாம் இல்லாம நீங்க இருக்கணும். அதுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை போய் விளக்கு போட்டுட்டு வாங்க. துர்க்கை அம்மனை துர்க்கை காலத்துல போய் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நேரா துர்க்கைக்கு நேரா உட்காந்து நல்லா சாமி வேண்டிட்டு அப்புறம் உங்க மனைவியை போய் கூப்பிட்டு வாங்க. பெண்ணா இருந்தாலும் அந்த துர்க்கைக்கு முன்னாடி அந்த கரெக்டா துர்க்கை காலத்துல உட்காந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உட்காந்து ராகு காலம், துர்க்கை காலங்கிறது நான் சொல்றது ராகு காலம். ராகுனாலே துர்க்கை தான். அப்ப அந்த இடத்துல ராகு வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிடுவாரு. உங்களுக்கு அந்த துர்க்கை அருளால மீண்டும் நல்ல வழி பிறக்கும். கவனமாக இருக்கவும். ரொம்ப சத்தம் போட்டுறக்கூடாது. எந்த இடத்துலையும் மட்டன்னு ஒரு விஷயத்த செஞ்சிடக்கூடாது. நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு, சக்தி இருக்குன்னு சொல்லி பயங்கர வேகத்துல எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. எதிரிங்க மேலேயும் காட்டிடக்கூடாது. நம்ம இன்னைக்கு வலிமையா இருக்கிறோம், நம்மளுக்கு கீழே இருக்கவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கக்கூடாது. அந்த தவறை செய்ய வைக்கிறதுக்கு தான் இந்த 8ஆம் இடமே. யாரையும் அடிச்சு துன்புறுத்துனீங்கன்னா அது நம்மளுக்கு திரும்பவும் வந்து சேருங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அடிக்காம எப்படி எடுத்துக்கிறதுனா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்க்கையை மூவ் பண்ணுங்க. அந்த அழிச்சவங்களே உங்களுக்கு ஒரு நாள் நல்லது பண்ணுவாங்க. அதுதான் வாழ்க்கை. கொஞ்சம் கவனம் தேவை. 20% தான் 8ஆம் வீடு கொடுக்குது. பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பூர்வ புண்ணிய ஸ்தானம் 9ஆம் வீடு. மிக அற்புதமா இருக்கு. ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க. போயிட்டு பெரியவர்கள்லாம் ஆவணி மாசத்துக்கு போய் ஆவணி மாசத்துல இந்த பெரியவர்களுக்கு எல்லாம் நினைவா நல்லா சாமி கும்பிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு எல்லா தீர்த்தத்துலையும் குளிச்சுட்டு வாங்க. ஒரு வருஷம், அதாவது பொதுவா எல்லா கோயிலுக்கும் போனோம்னா 45 நாள் அந்த எஃபெக்ட் இருக்கும்பாங்க. இந்த ராமேஸ்வரம் மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா எஃபெக்ட் இருக்கும்பாங்க. ஒரு முறை போயிட்டு வந்தாலே போதும். அது மாதிரி இந்த வர உங்களுக்கு அது ஒரு சான்ஸ் கிடைக்குது. போயிட்டு வாங்க. அங்க வந்து அக்னி தீர்த்தம் இருக்கும். அதுல போய் குளிங்க. மிக அற்புதமான விஷயம் நடக்க போகுது. எல்லா வரங்களும் வந்து சேரப்போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 90% நல்லா இருக்கு. அடுத்தது நம்மளுடைய வேலை. நம்ம எப்படி வேலையில இருக்க போறோம்? இதுவரையில நம்மள யாரும் பார்த்ததில்ல, ரெகனைஸ் பண்ணதில்ல, ப்ரொமோஷன் கிடைச்சதில்ல, இன்கிரிமெண்ட் கொடுத்ததில்ல, எதுவுமே கண்டுக்கல. அப்படியே இந்த வருஷத்துல முதல் வாட்டி கண்டு கண்டு உங்களுக்கு இப்ப ப்ரமோஷன் கொடுத்தாலும் இந்த ஆவணி மாசம் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய
இன்கிரிமெண்ட்டுக்காக போட்டு தள்ளுவாங்க. இல்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் மணியாவது தருவாங்க. இல்ல வேற வேலை மாத்துறீங்களா? தைரியமா மாத்துங்க. உங்களுக்கு யாருமே தடை கிடையாது. நல்லதாவே கிடைக்கும். பொன் பொருள் வந்து சேரும். ஸோ உங்க முயற்சி முழுசா செலுத்தக்கூடிய இடம் எது? 2ஆம் வீடு, 7ஆம் வீடு கூட 50%, 2ஆம் வீடு 10% கூட கிடையாது. நேரா தொழில்ல மட்டும் நீங்க கவனத்த செலுங்க. 100% உங்களுக்கு உதவ போகுது. தொழில் மாற்றம், புரமோஷன் கேட்கறது. இந்த மாசத்து எண்டுக்குள்ள எனக்கு புரமோஷன் வேணும் சத்தமா கேளுங்க. கிடைக்கும். தொழில் மாற்றம் நல்ல காசு பணத்தை கொடுக்கும். நல்ல நல்ல ஒரு கௌரவமா உட்காருங்களேன். உங்களை எவன் அசைக்க முடியும்னு பார்க்கலாம். எவனும் அசைக்க முடியாது. நல்ல பெரிய ஆளாவீங்க. இந்த ஆவணி மாசத்தை விட்டுறாதீங்க. நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ, நான் படிச்சுட்டு தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படிலாம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இப்ப போய் தேடுங்களேன். இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா கிடைச்சிரும். அடுத்தது நம்மளுடைய காசு சேமிப்பு, பிசினஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் நம்மளுடைய பணங்காசுகளை மனசுக்குள்ளார இப்போ ஒரு ஒரு 20 லட்சம் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னா அது இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருங்க. கையில இருந்து எடுத்து தாம் தூம்னு செலவு பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் அதை சேர்த்தி வையுங்கள். சிவன் கையில எப்படி ஒரு பாத்திரம் அந்த படத்துல உங்க கண்ணுக்கு தெரியுது. சேர்த்தி வச்சுக்கோங்க. அந்த சேர்த்தி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும். கவனமா இருங்க. 50% தான். வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டுக்கு போறேன், திடீர்னு எனக்கு பாஸ்போர்ட்ல ஒரு சீல் விழுகுது. எடுத்துக்கொள்ளுங்கள், சென்று விடுங்கள். வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாரிச்சுட்டு வாங்க. கம்பீரமா உக்காந்துருங்க. ஜம்முன்னு போய் வேலை செஞ்சு நல்லா சம்பாரிச்சுட்டு வாங்க. நல்லதே நடக்கும். இது 70% மேல நல்லா இருக்குது. எப்பயுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம், இந்த ஆவணி மாசம் நல்லா இருக்கு, அதனால தெய்வத்தை போய் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் 70% இல்ல. இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள தெய்வத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த திருவண்ணாமலை தான். இந்த திருவண்ணாமலையில போய் அத்தனை லிங்கத்தையும் பாருங்களேன். பராக்கிரமசாலியா மாறிடுவீங்க. கஷ்டகாலம் வரும்போது திருவண்ணாமலை போங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும். நல்ல காலம் இருக்க போகும்போது திருவண்ணாமலை போகும்போது இன்னும் கூடும். சிவன் மாதிரி நீங்க தைரியமா இருங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நேர்ல பார்க்கணும், இல்ல உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.